நாள் 3. ஏசாயா 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளில் நமக்கு சிந்திக்க வேண்டிய தலைப்பு, கர்த்தர் நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். எப்படி நம்மை நடத்துகிறார்? 5 வழிகளில் கர்த்தர் நம்மை நடத்துகின்றார். 1, அவர் சத்திய வழியில் நடத்துகின்றார். சங்கீதம் 25:5 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். 2வது, அவர் நம்மை நித்திய வழியில் நடத்துகின்றார். சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று வேதம் சொல்கிறது. 3வது, அவர் நம்மை நீதியின் வழியில் நடத்துகின்றார். சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகின்றார். அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகின்றார். 4வது, அவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துகின்றார். சங்கீதம் 107:6-7 தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. 5வது, அவர் சமாதான வழியில் நடத்துகின்றார். லூக்கா 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விக்கிரகத்தினாலே உன்னதத்திலிருந்து என்று வேதம் சொல்கின்றது. ஆண்டவர் இப்படியாக நம்மை 5 வழிகளில் நடத்துகின்றார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை நடத்துகின்றவராய் இருக்கின்றீர். உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.